2 சாரியை நாங்க கம்பைன் பண்ணி ஒரே சாரியா ரெடி பண்ணிருக்கோம். சாரி மேல லவ் கூடிட்டே இருக்கும். இதுவுமே கூட ஒரு பட்டு சேலை லுக்கான சாரி தான். நாம நல்லா பெஸ்டாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல்ல உள்ள சின்னாலப்பட்டியில ரமணா சாரீஸ்ல தான் இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் சாரீஸ், அது மட்டும் இல்லாம பெண்களுக்கே தனியா அங்க ஆடைகள் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு ஆடைகள் இருக்கு, என்னென்ன வெரைட்டில இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், நம்மளோட ஷாப் எங்க இருக்கு? நம்மளோட ஷாப் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சின்னாலப்பட்டியில இருக்கு. சின்னாலப்பட்டினா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 100 மீட்டர் நம்ம ஷாப் இருக்கு. நம்ம ஷாப்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சுங்குடி சாரீஸ்ல லோ ரேஞ்சில இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ்னா டிசைன் நம்மளுக்கு பிரிண்டட், பேக்ஸ் பிரிண்ட், பாந்தினி டிசைன், பிளெயின், ஜரி சாரீஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஏன்னா நிறைய வயசு பொண்ணுங்க, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி லைக் பண்றாங்க. ஏன்னா ஹாஃப் சாரி தைக்கிறதுக்கோ இல்ல கவுன் தைக்கிறதுக்கோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் இப்ப நிறைய இருக்கு. இப்ப சம்மர் பிளஸ் பொங்கல் கலெக்ஷன்றதுனால நம்ம வீடியோல நிறைய சம்மர் கலெக்ஷனும் பொங்கல் கலெக்ஷனும் கலந்து தான் காட்ட போறோம். வாங்க வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோடை ஆஃபரும் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரெகுலராவே இங்க வந்தாலே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அங்க கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா காட்டன் தான் இங்க ஸ்பெஷலே, அதுவும் பியூர் காட்டன். காலேஜ் போற பொண்ணுங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இங்க எல்லா விதமான காட்டனும் இங்க கிடைக்கும். சொல்லுங்க மேடம், ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ஷாப்ல இருக்கிறது வந்து சுங்குடி காட்டன் சாரீஸ், ஃபுல்லாவே பியூர் காட்டன் சாரீஸ். நல்லா சாஃப்ட் மெட்டீரியல், அந்த மாதிரி மெட்டீரியலா தான் இருக்கும். நம்ம சாரி காட்டன் சாரியில நம்ம கிரே பீஸ் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி, சாயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சாரி இப்படிதான் இருக்கும். நம்ம ஷாப்ல இருக்கிறது எல்லாமே காட்டன் மட்டுமே தான் நம்ம ஷாப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு கிரே பீஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாவே உங்களுக்கே ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாவே ஜரி, அது பெரிய பார்டர், நல்லா மேலையும் கீழயும் 2 பக்கம் பார்டர், கீழே பெரிய பார்டர் வரும், மேல ஒரு சின்ன பார்டர் வந்துடும். இந்த மாதிரி வெரைட்டி சாரியை தான் நாம வந்து அதுக்கப்புறம் சாயம் போட்டு அதுல பாந்தினி பண்றதா இல்ல வேக்ஸ் பண்றதா, இது எல்லாமே ரெடி பண்றது இந்த மாதிரி மெட்டீரியல்ல தான். நம்மளுக்கு முதல்ல ரெடி ஆகி வர்றது தறியில இருந்து இந்த சாரி தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். நிறைய பேர் இப்படியாவே எனக்கு வேணும், இந்த சேம் பேட்டர்ன் கேரளா பேட்டர்ன்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு இது வாங்கிட்டு போலாம். இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நாம இதை கொடுத்துருக்கோம். நல்லா இருக்கும் இந்த சாரி. இது வந்து நம்மளுக்கு சாஃப்டா இருக்கும். காலகாலத்துக்கும் நம்மளுக்கு உழைக்கிற துணி, நல்லா துவைச்சு கட்ட கட்ட நல்லா சாஃப்ட்னஸ் கூடும் இந்த சாரியில. அந்த மாதிரியான சாரி இது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், நீங்க கிளாத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம ஜரிஸ் எதுவுமே குத்துற மாதிரி ஃபீலிங்கோ இல்ல எதுவும் இருக்காது, நல்லாவே சாஃப்டாவே இருக்கும். நிறைய பேர் அந்த ஜரி குத்துன்ற ஃபீலிங்னாலேயே நம்ம ஜரிஸ் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனா வந்து அது இப்போ வந்து அந்த மாதிரி ஜரி குத்துற ஃபீலிங் எந்த சாரியும் இல்ல. பிகாஸ் பார்க்க போனா நம்ம சாரியை பார்த்தா இந்த ஜரி குத்துறது குத்தாதுன்னு தெரிஞ்சிடும். ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாரியை நல்லாவே. இதுல எந்த ஜரியும் குத்தாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரெடி பண்றதுதான் இந்த மாதிரி சாயம் போட்டு நம்ம ரெடி பண்ற சாரி. இது வந்து பொங்கல் கலெக்ஷன், உங்களுக்கே தெரியும். 2 சாரியை நாங்க கம்பைன் பண்ணி ஒரே சாரியா ரெடி பண்ணிருக்கோம். ஒண்ணு கீழே இருக்கிறது வந்து ஜரி செக், மேல வந்து வேல்தாரி சாரின்னு சொல்லுவோம். இது 2 சாரியை கம்பைன் பண்ணி ஆஃப் அண்ட் அப் பேட்டர்ன்ல ரெடி பண்ணிருக்கோம். இந்த சாரி நிறைய பேர் கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். நிறைய பேர் வந்து இதை கவுன் தைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. 2 கலர் வர்றதுனால நல்லா சூப்பரா இருக்கும். நிறைய வந்து இந்த கவுன் தைக்கும் போது மாம் அண்ட் டாட்டர் ஃபீல்ல ரெடி பண்ணி தைக்கலாம். பாப்பாக்கும் அவங்க அம்மாவும் 2 பேரும் தைக்கிறாங்க. இப்ப நீங்க ஃபேமிலியா எடுக்கணும் அப்படின்னா கூட இது ஒரு சாரியை நீங்க வந்து 2 பேரும் கவுன் தைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது டபுள் கலர் வரும். இதுல உங்களுக்கு எல்லாமே 10 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல உங்களுக்கு பார்டர் ஜரிஸே பார்த்தா 2 பக்கமும் பார்டர் உங்களுக்கு வேற வேற பார்டர் தான் வரும். கீழேயும் மேலேயும். அந்த கீழே வந்து மாங்காய் பேட்டர்ன், நல்ல சூப்பரான பேட்டர்ன், புது பேட்டர்னா நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இது எல்லாமே சாரீஸ் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப. நிறைய காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டரா நம்மகிட்ட கொடுத்து ரெடி பண்ணி நாம தந்துருக்கோம். அது எல்லாமே சூப்பராவே இருந்திருக்கு. துணியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இந்த குத்தல் எரிச்சல் எதுவுமே இருக்காது, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க யூனிக்கா எடுத்திருக்காங்க. எல்லாமே நாமளே நம்ம கண்ணோட்டத்திலேயே ரெடி பண்றதுனால நாமளே எல்லாமே சொல்லுவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இந்த சாரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா நாங்களே வீட்டுலயே நான் கட்டிருக்கிறதே கூட நம்ம கடை சாரி தான். நல்லா சாஃப்டாவே இருக்கும். உங்களுக்கு ஃபீலிங்கும்
காட்டன் சேலை கட்டிருக்கோமே அப்படின்ற ஃபீலிங் இருக்காது. நிறைய வந்து நான் காட்டன் சேலை கட்டினாவே நீ வந்து பட்டு சேலையான்னு கேட்டவங்க எல்லாம் ஆமா, நானே வந்ததும் பட்டா அப்படின்னு தான் கேட்டேன் கேள்வி. ஏன்னா அந்த நம்ம சேரீயோட லுக் அந்த மாதிரி இருக்கும், பார்டரோட லுக் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கட்டும் போது நிறைய பேர் என்னன்னா சுங்குடி சேரீக்கு நான் பிளவுஸ் எங்க போய் தேடுறது, அந்த கவலையே வேணாம். நம்ம சேரீக்கு நம்ம போடுற கலர் காம்பினேஷன் எல்லாமே பட்டு சேலை லுக்ல வரும். உங்ககிட்ட ஏதாவது பட்டு சேலையோட பிளவுஸ் இருந்தா அதுவே மேட்ச் பண்ணிக்கலாம், சூப்பரா மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம். இதுக்காகவே நீங்க போய் பிளவுஸ் தேடணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் கட்டி இருக்கிறதே அந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு பட்டு சேலையோட பிளவுஸே மேட்ச் பண்ணி கட்டினா சூப்பரா இருக்கும். இப்ப இது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா இங்க செலிபிரிட்டிஸ், அதாவது சீரியல்ல நடிக்கிறவங்க, ஒரு பட்டிமன்றம் நடத்துறவங்க, இவங்க எல்லாருமே இங்கதான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இப்ப பார்த்தா நிறைய பேர் சீரியஸ்ல ஹாஃப் சாரி கட்டுவாங்க, தாவணி பாவாடை மாடல். அப்போ வந்து அந்த சேரீக்கு வந்து இந்த மாதிரி ஜரிச்சக் சாரி, நம்ம இந்த ஜரிச்சக்லயே ஒரு ஃபுல்லாவே சாரி, அந்த சாரி எடுத்து ஹாஃப் சாரி தைச்சு அது கூட ஒரு துப்பட்டாவை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அது நிறைய நீங்க செக் பண்ணவும் உங்களுக்கு தெரியும். இந்த சாரியை நல்லா பார்த்துட்டு செக் பண்ணுங்க. நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி. அதை பார்த்துட்டே நிறைய இப்ப காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி சாரி வேணும் அப்படின்னு வாங்கி நம்ம கடையிலேயே வாங்கி தைச்சு போட்டுட்டு எனக்கு போட்டோல ஷேர் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இது பூனம் ஜரி பார்டர் தான். இந்த பார்டர்லயே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். காப்பர் ஜரி, முதல்ல பார்த்தது நம்ம கோல்டு, இப்ப பாக்குறது வந்து காப்பர் ஜரி. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தெரியும் காப்பர் அண்ட் சில்வர் கலந்து வந்திருக்கிற ஜரி. உடல் ஃபுல்லாவே உங்களுக்கு பிளைனா வரும். இதுலயும் உங்களுக்கு 10 கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இந்த சேரீக்கெல்லாம் அழகா நீங்க வந்து ஜக்கார்ட் பிளவுஸ் வரும். இந்த மாதிரி ஏதாவது சேரீ இருந்தா அந்த பிளவுஸை மேட்ச் பண்ணி நம்ம கட்டலாம், நல்லா சூப்பரா இருக்கும். இதுக்குன்னே மேட்சிங் தேடிட்டு போக வேண்டியது இல்லை, நம்மகிட்ட இருக்கிறதையே நம்ம மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம். இது வந்து அதோட பல்லு பார்டர் வந்து கான்ட்ராஸ்டா வரும். உங்களுக்கு உடல் கலர்ல லைட் கலர் கொடுத்து பார்டரும் பல்லும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா நல்லா பிரைட்டா கொடுத்துருப்போம். உங்களுக்கு பார்டர் எல்லாமே நல்லா பட்டு சேலை லுக்ல உங்களுக்கு தெரியும் பாருங்க. எதுவும் குத்துற ஃபீலிங்கோ இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஆடா தெரியற மாதிரி எல்லாம் இருக்காது, ரொம்ப பிரைட்டா தெரியற மாதிரி எல்லாம் இருக்காது. மைல்டா ஒரு இது கட்டினா ஒரு ஃபீலிங் பட்டு சேலை மாதிரி. ஆனா வந்து உங்களுக்கு பட்டு சேலை கட்டினா ஒரு இரிட்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இரிட்டேஷன் இருக்காது. ஆமா, கல்யாணத்துக்கு சாரி எடுக்க வந்தாங்க நம்ம ஷாப்ல, அவங்க பட்டு சேலைக்கு மேட்சிங்காவே நம்ம கடையில சாரி எடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு என்கிட்ட பட்டு சாரி எடுத்துட்டேன் மேடம், அது சாரி மாத்தணும்ல, அதே சாரியை ஃபுல் டே கட்டிட்டு இருக்க முடியாதுல்ல, ஆனா சாரி கட்டணும். அப்ப என்னன்னா நான் அந்த சாரியை மாத்திட்டு அந்த பிளவுஸுக்கு மேட்சிங்க இந்த சாரியை நான் கட்டிப்பேன். ஆனா கட்டினா சேம். ஆனா பார்த்தா அந்த பட்டு சேலையோட எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஃபுல் டே கட்டிட்டு இருந்துட்டாங்களா, பட்டு சேலை கட்டிட்டு இருக்க முடியாது. இதுனா நம்ம எப்படி வேணுமோ கேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து இந்த சாரி துவைக்கிறது, இது துவைக்கிறது என்னால மெயின்டைன் பண்ண முடியாது. இது மெயின்டைன் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. நீங்க நார்மலா வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்லயே போடலாம். போட்டுட்டு எடுத்துட்டு அயன் பண்ண கூட தேவையில்லை. நல்லா உதறி காயப்பட்டீங்கன்னா அயன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வெளியே ஆபீஸ் வேர் கட்டுறீங்கன்னா கண்டிப்பா அயன் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதோட கலர் லுக் வந்து பிரைட்டா உங்களுக்கு வெளியில தெரியும். அதனால நம்ம சுங்குடி சாரீஸ் எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் என்னால முடியாது இது மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய டவுட் பண்றாங்க. முதல்ல வந்த சாரீஸ் வேணுமோ அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ வர்ற சாரீஸ் அந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து இந்த சிந்தட்டிக் சாரீஸ் எடுத்து அப்படியே கட்டுறோம்ல, அந்த மாதிரி ஃபீல்ல தான் ரெடி பண்ணி. இதோட கலர் செட்ஸ் இது எல்லாமே ஸ்கை ப்ளூல மெரூன் போட்டிருக்கோம், இது பிங்க், கிரே. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் இங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலருமே இருக்குங்க பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்க பார்த்தாலும் அந்த பார்டர் வந்து உங்களுக்கு பட்டு சேலை லுக் கண்டிப்பா இருக்கும். கிரீன், லைட் கிரீன், இத பாருங்க. சில பேர் ஆபீஸ் போறதுக்கு சுடிதார் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா கம்ஃபர்ட்காக தான் பண்றது. ஆனா சாரி கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா இங்க வந்தீங்கன்னா நீங்க சாரியோடவே ஆபீஸ் போலாம், அவ்வளோ லுக்காவே இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது பாந்தினி ஐட்டம். முதல்ல பிளைனா பார்த்தோமா, ஜரிகை பார்த்தோமா. இது வந்து நிறைய வயசானவங்க ஆசைப்படுறது இந்த ஜரி ஃபீலிங் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் நாங்க விட்டு வைக்க மாட்டோம், அவங்களும் இழுத்துருவோம், அவங்களுக்கும் வச்சிருக்கோம் சாரி. ஏன்னா நம்ம சுங்குடி சாரீஸ் அவ்வளவு பிடிக்கும். அந்த காலத்துல இருந்து கட்டிட்டு வரவங்களுக்கு தெரியும் இந்த சாரியோட ஃபீலிங். ஆனா வந்து ஜரிகை இப்ப நிறைய வர்றதுனால அது ஃபீல் பண்ணுங்க, எனக்கு இந்த ஜரிதாம இம்சை பண்ணுது அப்படின்னு. அவங்களையும் விட மாட்டோம், அவங்களுக்கும் ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து ரெண்டு பக்கம் பார்டர் இருக்காது. பார்டர் வந்து தனித்துவமா தெரியறதுக்காக பாடி வந்து டார்க் கலர்லயும் பார்டர் வந்து மைல்டு கலர்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா வித் பிளவுஸ் சாரி. இது சொல்றாங்கல்ல பிளவுஸ் என்னால இது தேடிட்டு போக முடியாதுன்னு, தனியா பிளவுஸ் தேடணும்னு அவசியம் இல்ல. நாங்க இது பல்லுக்கு நல்ல சூப்பரான ஸ்டார் டிசைன் கொடுத்துட்டோம். இது வந்து உங்களுக்கு பிளவுஸ்ல ஸ்லீவ்ஸ்க்கு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டிசைன் வந்துரும். கையால முடிச்சு போட்ட சாரி, இந்த பாந்தினி சொல்லுவாங்க இல்லையா, முடிச்சு சாரி. இது நாங்க வீட்டுல இருக்கிற உமன்ஸ்க்காக இது ரெடி பண்றது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு புது ஐட்டம் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் தெரியும், ஆனா நிறைய பேர் என்னன்னா இது போயிருமா, இது பிரிண்டான்னு கேக்குறாங்க.
இந்த பிரிண்ட் இல்ல, இது வந்து ஒரிஜினல் கலர். நாம வந்து இத பாந்தினி முடிச்சு இந்த இப்படி புடிச்சு அது வந்து நூலால கட்டிடுவாங்க. அப்புறம் சாயம் போடும் போது அந்த இடத்துல மட்டும் சாயம் ஏறாது, மத்த இடத்துல சாயம் ஏறிடும். இது உங்களுக்கு போகாது. இது வந்து பர்மனண்டா இருக்கும். இந்த சேலையை நீங்க கட்டி கட்டி அழுத்து போய் கிழிஞ்சு தூக்கி போடுற வரைக்கும் இந்த டிசைன் அப்படியே இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. இது வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது, இது மாதிரி இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து மாவு பிரிண்ட் வரும், அந்த மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஆனா இது மாவு பிரிண்ட் கிடையாது. நான் எடுத்ததும் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கிளாத் காமிச்சல அந்த ஒயிட், இது சாயல்ல, இது வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் நூல் வச்சு கட்டி அதுல சாயம் போட்டோம்னா நம்ம அந்த நூல் உருவனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மட்டும் சாயம் ஏறாது. இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளவு சூப்பரா. அதுல ஆர்ட்ங்கிறது அது தனி செக்ஷன் பாருங்க. அவங்க இந்த விஷயத்த அவங்க எடுக்கிறதுக்கு கண்டிப்பா எவ்வளவு டைம் எடுத்திருப்பாங்க. இந்த சாரீ செய்யறதுக்கு கண்டிப்பா டைம் ஆயிருக்கும். பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் அதுல உள்ள அந்த ஒர்க்குங்கிறது ரொம்பவே அதிகம். உங்களுக்கு எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அது நீங்க எல்லாம் சேம் டிசைன்ல உங்களுக்கு கலர் செட் வரும். ஒரு லாட்டுக்கும் டிசைன் மாறும். உங்களுக்கு நாங்க வித்தியாசமான டிசைன்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய டிசைன்ஸ் இன்னும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. இந்த மழைக்கால சீசன்ல மட்டுமே நம்மகிட்ட வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் சாயம் போட்டு வெயில் அடிச்சா மட்டும் ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா சாயம் போட்டது எல்லாமே இது வந்து இது மேல ஏறி அசிங்கமா போயிடும். அதனால உங்களுக்கு எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில சேரீ கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் டிலே ஆனாலும் சூப்பரான சேரீ உங்களுக்கு ரெடியாகி வந்துட்டே இருக்கு. இதுலயும் இன்னும் நிறைய கலர் வெரைட்டிஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த லாட்டுக்கு இந்த கலர், நெக்ஸ்ட் லாட் வரும்போது இந்த கலர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சாரி. ஆனா வந்து டிசைன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி எல்லாமே மாறி மாறி வரும். மேடம் எனக்கு ஒரு டவுட், இப்போ கஸ்டமர்ஸுக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். சாரி வாங்கி அது 1 இயர்லயே அது ஒரு மாதிரி சாயம் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நம்ம சாரீஸ் எப்படி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன்னா அத்தை வந்து ரெகுலரா, எங்க அத்தை நாங்க ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கோம். அத்தை கட்டுறாங்க. நம்ம சுங்குடி சாரி மட்டும் தான் கட்டுவாங்க. ரெகுலரா அது மட்டும் தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் பிடிக்கும். ஆனா வந்து 5 வருஷம் 6 வருஷம் சேலையெல்லாம் அத்தை வச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் அதை அயன் பண்ணி கட்டினாலும் அயன் பண்ணாம கட்டினாலும் அதோட லுக் இன்னமும் மாறாம அப்படியே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு சாரி நான் பழைய சாரி கூட காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நான் வந்து இது வந்து தனியாலாம் வாஷ் பண்றதோ ட்ரை வாஷ் கொடுக்கறதோ அதெல்லாம் பண்றது இல்ல. நான் எல்லாமே மொத்தமா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். போட்டு விட்டுருவேன், துவைச்சு வந்துரும். ரொம்ப சுருங்களா தெரிஞ்சா மட்டுமே நாங்க அயன் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே எடுத்து காய போட்டோம்னா உடனே அயன் பண்ண கூட தேவையில்லை. அப்படியே மடிச்சு நல்லா தேய்ச்சி மடிச்சு வச்சுட்டோம்னா அப்படியே எடுத்து கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த சேரீ எடுக்கிறோம் இல்லையா, எடுத்ததும் மத்த துணி கூட போட்ட கூடாது. ஏன்னா இந்த டார்க் கலர் ஷேடு, இந்த டார்க், இந்த மெரூன், இதெல்லாம் வந்து மகரம் மட்டும் கலையும். மகரம்னா இந்த சாயம் நினைச்சுக்குவாங்க. 2 தண்ணிக்கு உங்களுக்கு அந்த மகரம் கலையதான் செய்யும். 2 தண்ணிக்கு அப்புறம் நீங்க நார்மல் வாஷ் எல்லா துணி கூட போடலாம். ஆனா அந்த 2 தண்ணிக்கு மட்டும் தனியா பச்சை தண்ணியில ஃபர்ஸ்ட் வாஷுக்கு வந்து சர்ப்பு போடாம வெறும் தண்ணியில ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது அலசி காய போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 2 வாஷ் மட்டும். ஃபர்ஸ்ட் 2 வாஷ் மட்டும். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா போடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க வாஷிங் மிஷின்ல தான் போட முடியும், கையில அலச முடியாதுன்னா அந்த ஒரு சாரி மட்டும் தனியா போடும். சின்னாலப்பட்டி சுங்குடி சாரீஸ்க்கு மட்டும் ட்ரெண்ட் எப்பவுமே மாறாது. மத்த சாரீஸ்க்கெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நம்ம சின்னாலப்பட்டி சுங்குடி சாரீஸ்க்கு நான் சொல்லுவேன், இதோட ட்ரெண்ட் எப்பவுமே மாறாது. உங்களுக்கு எப்பவுமே நாங்க வந்து வித்தியாசமான டிசைன், இன்னைக்கு இந்த டிசைன்னா நாளைக்கு வேற டிசைன் வரும், கம்பல்சரி வரும். அதுக்கு பேரும் பாந்தினி மட்டும்தான். இந்த பாந்தினி சாரீஸ்க்குன்னே நிறைய லவ்வர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஜரி பிடிக்காது, குத்துன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நாங்க சாரி வச்சிருக்கோம். இல்ல நான் ஜரி எப்படி இருந்தாலும் கட்டிப்பேன், எனக்கு குத்துற ஃபீலிங் தெரியாது அப்படின்றவங்களுக்கும் சாரி இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு, வயசு பொண்ணுங்க வந்துருங்க. இப்ப இதுவும் பொங்கல் ஸ்பெஷல் தான். இப்ப நாம காட்டுறது எல்லாமே பொங்கல் ஸ்பெஷல் தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஆமா, இதுல என்னன்னா பாந்தினி பிளஸ் பூனம் பார்டர், 2 பக்கம் பட்டு சேலை பார்டர். அதுலயும் ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பக்கம் சில்வர், ஒரு பக்கம் பிங்க். நல்லா சூப்பரான ஒரு சாரி. தெரியும் பாருங்க, பாருங்க இதுல பார்த்தா தெரியும், இதுல சில்வர், இதுல பிங்க் தெரியுதா? ஜரியே நாங்க வித்தியாசம் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் இதுதான். இதுலயும் என்ன ஸ்பெஷல்னா, நீங்க முதல்ல பார்த்த பாந்தினி வந்து அங்க இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் பல்லுல வந்து இவ்வளவு பெருசா வரும். இப்ப நாங்க என்ன வித்தியாசம் பண்ணிருக்கோம்னா, பல்லுலயும் பெருசு, உடல் ஃபுல்லாவும் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு பெருசா புட்டாஸ். இதுதான் இதோட ஸ்பெஷல். இதுல வந்து 3 கலர்ஸ் வரும், எல்லோ, ஒயிட் அண்ட் கிரீன். உங்களுக்கு பார்டர்ல டபுள் கலர் வரும். பல்லு நல்ல பெரிய ஸ்டார் வரும். நீங்க பாந்தினி சாரில பாத்தீங்கன்னா ஒரு சாரிக்கு ஒரு சாரி பல்லு மேட்ச் ஆகாது. உங்களுக்கு பல்லு டிசைன் மாறிட்டு இருக்கும். முதல்ல பார்த்தது வேற டிசைன், இது வேற டிசைன். அடுத்தது நீங்க அது இதே ஐட்டத்துல வேற டிசைன், வேற சேல கலர் பார்த்தாலும் அதுலயும் வேற டிசைன் இருக்கு. நம்மகிட்ட சேம் டிசைன்ல வராது. இது அதோடைய உடலுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உள் சுத்துல இருந்து முழு சேலைக்கே இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்துடும். உங்களுக்கு நல்ல சூப்பரான சாரி. நல்லா 2 பக்கமும் உங்களுக்கு 2 கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும். நல்லா சாஃப்டான சாரி. உங்களுக்கு துவைச்சு கட்ட 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 இந்த சாரி மேல லவ் கூடிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சாரி இது.
இது saree பத்தி நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இது எங்க வீட்டு குழந்தை மாதிரி. ஏன்னா இது 4 தலைமுறையா நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். இத வந்து நாங்க எவ்வளவு சொன்னாலும் இது கம்மி. இது வந்து எனக்கு எனக்கே அவ்வளவு தூரம் பிடிச்ச சாரீஸ் இதெல்லாம். ஆனா இந்த பார்டர்ஸ்ல நீங்க கட்டிட்டு வெளியில போனாவே உங்களுக்கு பட்டு சேலையான்னு கேட்பாங்க நல்லா. இது வந்து வித் பிளவுஸ் saree. இது அதோடைய பிளவுஸ். இது இந்த சாரியோடைய பிளவுஸ். இந்த பிளவுஸ் நாங்க எதுக்கு உள் சுத்துல கொடுக்குறோம்னா, நிறைய பேர் வந்து எனக்கு மேட்சிங் பிளவுஸ் இருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேட்சிங் எனக்கு இது பிளைனா பிடிக்கல, நான் வேற மாதிரி எடுத்துக்கிட்டேன், இது வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதுல டிசைன் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன, எனக்கு சுத்துக்கு பத்தாது, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு பத்தாது, சுத்துக்கு பத்தாதுன்றவங்க இது அப்படியே சுத்துல விட்டுவாங்க. இருக்கிற ஏதாவது பிளவுஸ மேட்ச் பண்ணி கட்டிக்கலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய நாம பெனிஃபிட் சொல்லுவோம். ஏன்னா அது மேனுஃபேக்சரருக்கு மட்டுமே தெரியும். நிறைய வாங்கி விக்கிறவங்க இவ்வளவு பெனிஃபிட் சொல்றாங்களோ இல்ல தெரியல. ஆனா வந்து மேனுஃபேக்சரர் மட்டுமே இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். எந்த டவுட் இருந்தாலும் இங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வீடியோலயே உங்களுக்கு ஃபுல் டவுட்டும் கிளியர் ஆயிடும். அப்படியே உங்களுக்கு டவுட்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கீங்க. இது அதோடைய கலர் செட்ஸ் பாத்திரலாம். உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு டிஃபரன்ஸா தான் இருக்கும். எல்லா கலரும் நீங்க பார்க்கலாம். இதுதான் இதோடைய கலர் செட்ஸ் எல்லாமே. நம்மகிட்ட வந்து எல்லாமே 10 to 15 கலர்ஸ் வரும். 15 கலர்ஸ் வரும். இப்ப நம்ம வந்து கலர்ஸ் வந்து போக போக ரெடி பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து நம்மகிட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ இருக்கிற கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். 7 கலர்ஸ் இருக்கு இப்போதைக்கு இதுல. இதுல இருக்கிற கலர் இங்க இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது கலர் வேணும்னா நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அவங்க ரெடி பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து நீங்க போன் பண்ணியோ இல்ல நம்மளுக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வியாபாரத்துக்குங்களா இல்ல உங்களுக்கு ஓன் யூஸ்க்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கடையோட கேட்லாக் இருக்கு, அதை நாம ஷேர் பண்ணிடுவோம். அதுல வந்து கேட்லாக்ல டெய்லி அப்டேட்ஸ் நம்மகிட்ட என்னென்ன ரெடி ஆயிட்டு இருக்கோ எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம தனியா அவங்களுக்குன்னு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கேட்லாக் அவங்க வச்சுட்டாவே அந்த கேட்லாக்ல இருந்தே நீங்க அப்டேட்ஸ் பாத்துக்கலாம். அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா நாம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலாம். இல்ல அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்ப இந்த சாரி ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க, இப்ப என்கிட்ட இந்த கலர் இல்ல, சோ இது இல்லாம நம்மகிட்ட இந்த வெரைட்டில என்ன கலர்ஸ் இருக்கோ நாம போட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க எடுக்கலாம். இல்ல இந்த கலர் தான் வேணும்னா நம்மளுக்கு ஒரு 1 month டைம் இருக்கும். அந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு கேட்லாக்லயே அப்டேட் ஆயிரும். அதுல இருந்து நீங்க பாத்துட்டு இந்த சாரி எடுத்துக்கலாம். இப்ப நம்மகிட்ட வந்து இந்த பாந்தினி வெரைட்டி அப்புறம் வேக்ஸ் வெரைட்டிஸ் வரும். அந்த வேக்ஸ் பாந்தினி ஐட்டம் மட்டும் எப்பவுமே டார்க் ஷேட் தான் வரும். இது வந்து லைட் ஷேடு கொடுக்கவே முடியாது. டார்க் ஷேட் கொடுத்தா மட்டும்தான் இந்த டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரைட்டா தெரியும். சரி, இப்ப நாம பார்க்க போறது இது ஒரு பாந்தினி ஐட்டம்ஸ் தான். இது வரைக்கும் பார்த்த பார்டர் வேற, இப்போ ஒரு பார்டர் காட்டுறேன் பாருங்க. நல்ல டிஷ்யூ பார்டர்னு சொல்லுவோம். டிஷ்யூ பெட் பார்டர் இது நல்லா உங்களுக்கு ஜரிகை வந்து நல்லா ஷைனிங்கா தெரியும். இது ஒரு வெரைட்டி ஆஃப் பாந்தினி தான். ஒண்ணு வந்து நம்ம ஃபுல்லாவே புட்டா பெருசா பார்த்தோம், சின்ன சின்னதா. அப்புறம் ஒரு புட்டா பெருசா பார்த்தோம். இது ஒரு டிசைன். 2 பக்கமும் பார்டர் உங்களுக்கு பூனம் பார்டர்னு சொல்லுவோம். பூனம் டிஷ்யூ பார்டர். இது வந்து உங்களுக்கு 2 பக்கம் குட்டியா டிசைன்ல கொடுத்துட்டு நடுவுல ஃபுல்லாவே டிஷ்யூ. அதனால சூப்பரா நச்சுன்னு ஒரு டிசைன் இது. இது வந்து சாரி அவ்வளவு லுக்கான சாரி. முந்திலையும் பாருங்க நல்லா அழகா உங்களுக்கு குட்டி 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 டாட்ஸா கொடுத்துருக்கோம். இது வந்து சாரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரு. முந்தியும் பார்டரும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு கிரீன் கலர் உங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல லுக்கா தெரியும். இதை கட்டும் போதுல அதோட லுக்கே தனி வகையா தெரியும். இது ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் பாருங்க இந்த ஜரிகை பாருங்க, இந்த நடுவுல இருக்கிறது ரொம்ப அழகா இருக்குது பார்க்கவே. மேடம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ டீமா எடுக்கிறாங்க, இப்போ இது காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா வீட்லயே ஏதாவது ஃபங்க்ஷன், எல்லாருமே குரூப்பா ஒரு சாரி கட்டணும், குரூப் சாரி கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது நம்மள்ட்ட கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். டைமிங் மட்டும் தான் மேட்டர் இதுல. இப்ப இந்த சாரில எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொன்னா 30 days ஆகும். இந்த பாந்தினி சாரி சேம் வெரைட்டி கட்டி உங்களுக்கு சாயம் போட்டு நம்மளுக்கு வெதர் ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்தா 25 daysல கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். மத்தபடிக்கு இந்த பிளைன் சாரி இந்த இதே சாரில கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டா அவங்க 25 நாள் அவங்களுக்கு 25 30 நாள். அதுவே இப்ப பாந்தினி இது முடிச்சு போடணும்ன்றதா நம்மளுக்கு வந்து 30 days ஆகும். இப்போ வந்து எனக்கு இந்த டிசைன் எல்லாம் வேணாம், எனக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு கலர் பர்டிகுலர்
ஒரு கலர் கொடுத்துட்டு எனக்கு இந்த கலர் மட்டும் வேணும் பிளைன் saree அதனால உங்களுக்கு வந்து 15 to 20 days 20 டேஸே ஜாஸ்தி தான். எனக்கு இந்த மழை பிரச்சனை வெதர் பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா 15 daysல ரெடி பண்ணி உங்க கையில நான் கொடுத்துருவேன். காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒண்ணு கொடுத்தோம், அவங்க வந்து இந்த ஜரி செக் சாரின்னு ஒண்ணு அந்த சாரில கொடுத்தோம், சூப்பரா இருந்துச்சு. பிளைன் தான், வெறும் சாயம் போடுற வேலை தான். நம்மளுக்கு வெதர் பிரச்சனைகள் இல்லாத இருந்தனால 15 நாள் சொன்னோம், ஆனா 10 நாள்லயே 12 நாள்லயே முடிச்சு கையில கொடுத்துட்டோம் நாங்க. இது வித் பிளவுஸ் சாரி தான். இந்த பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு கைக்கு இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருவோம். பார்டர் 2 பக்கமும் உங்களுக்கு பார்டர் வந்துரும். ஸ்லீவ்ஸ்க்கு நல்லா அழகா வெட்டி தைச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த பிளவுஸ் தைக்க இஷ்டம் இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் உள் சுத்துல விட்டுட்டு இல்ல ஏதாவது மேட்சிங் பிளவுஸ் இருந்தா போட்டு கட்டிக்கலாம், அழகா இருக்கும். இதுவுமே கூட ஒரு பட்டு சேலை லுக்கான சாரி தான். இதுல கலர் செட்ஸ் இருக்கு, நம்ம பாத்திரலாம். உங்களுக்கு 8 to 10 கலர்ஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னா 8 to 10 வரைக்கும் கலர்ஸ் வருது. உங்களுக்கு எந்த வேரியன்ட்ல கலர் வேணும், எந்த மாதிரியான கலர் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும், எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எங்க ஃபாலோவர்ஸ்க்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க டைரக்டா வந்தாலோ இல்ல கால் பண்ணி 5000 கபோ எடுத்தா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஷாப்ல நம்ம வந்து எப்பவுமே நிறைய யூடியூபர்ஸ்க்கு நம்ம கொடுக்கற டிஸ்கவுண்ட் தான், நம்ம நல்லா பெஸ்டாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப நம்மளுக்கு வியாபாரி அப்படின்னு நம்மளுக்கு கனெக்ட் ஆறாங்கன்னா அவங்க தயவு செஞ்சு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பட்டும். அவங்களுடைய பேரும் இல்ல நான் ரீசேலர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து வீடியோல எல்லா சாரியும் காட்டிட்டேன், எதுக்கும் உங்களுக்கு ரேட் சொல்லல. ஏன்னா அது வந்து பிரச்சனை, நான் ரீட்டைல் சொல்றதா இல்ல ஹோல்சேல் ரேட் சொல்றதான்னு தெரியாது. அதனால வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா ரேட் சொல்ல மாட்டோம். நீங்க டைரக்டா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணும் போதும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுலயே கண்டுபிடிச்சிருவோம் அவங்க வியாபாரத்துக்கா இல்லையான்றத. அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா அது மாதிரி பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல, அதாவது நீங்க ஹோல்சேல் ரேட்ல வேணும், நான் இப்போ வியாபாரம் பண்ண போறேன் சாரீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரு சாரி போதும், எனக்கு எங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் பெஸ்ட் பிரைஸ்ல அவங்க பண்ணி தராங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா 5000 கம்மியா எடுக்க போறதுல அது வேற விஷயம். அதுக்கு மேல நீங்க யாரு எவ்வளவு, அதாவது 5000க்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல உங்களுக்கு அவங்க பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க.